ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் கேட்டு போயாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சது எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு காமிச்சிருந்தோம். அப்பயே சொல்லியிருந்தேன் இந்த மீன் க்ளீன் பண்ணுற முறை எப்படின்னு காட்டுறேன்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த ஜிலேபி மீன் க்ளீன் பண்ணுற பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள். வழக்கம் போல் நீங்கள் எல்லோரும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நானும் க்ளீன் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் வந்து இந்த ஸ்கின், அதாவது தோலை வந்து உரிச்சு எடுத்துருவேன் தனியாக. இதில் பாருங்கள், உள்ளே அந்த கருப்பாக இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துடணும். சில மீனில் வெள்ளையாக இருக்கும், சில மீனில் கருப்பாக இருக்கும். சிலர் க்ளீன் பண்ணாமல் போடுவாங்க, அது கசக்கும். அதனால தான் சிலர் அதை க்ளீன் பண்ணுறாங்க. பாருங்கள், தோல் எப்படி உரிக்கிறோம் பாருங்கள், அருமையாக வரும் தோல். இதில் இந்தமாரி மெத்தடில் தோல் உரிங்க. ஏரி மீன் மாதிரியே தெரியாது உங்களுக்கு, நல்லா ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், நெத்திலி மாரி பல இருக்குது பாருங்கள். எங்கள் மாமா வீட்டு பூனைகளுக்காக சின்ன மீன்லாம் அப்படியே போட்டேன் சாப்பிடுது பாருங்கள் மீன் குட்டிங்க. சின்ன மீன்னா இப்படி அழகாக இப்படி உரிக்கலாம். பெரிய மீனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உரிச்சிடலாம். அதுவும் சின்ன மீன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. நார்மலாக நீங்கள் செகில் பிக்கிற மாதிரி தான் அதுவும் வரும். இந்த மாதிரி உரிங்க, சின்ன மீனில் அழகாக வந்துடும் மொத்தமாக. பாருங்கள், நான் கழுவி சுத்தமாக கழுவி காட்டுறேன். 2-3 வாட்டி கழுவி காட்டுறேன் எப்படி இது பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் லைக் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதேமாரி யூடியூப்லேயும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறாங்க, பட் யூடியூப்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யூடியூப்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கல் உப்பு போட்டிங்கன்னா அந்த பிசு பிசு தன்மை, ஈச்சோடெல்லாம் வராமல் போடுவாங்க. மஞ்சள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சேர் வாடை சிலர் வருதுன்னுவாங்க, அதனால கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நல்லா இருக்கும். யூடியூப்லேயே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நேமும் பார்த்தீங்கன்னா கேடி பையா தான் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா கமெண்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.